ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட வந்து எதனா வந்து வம்புழுக்கணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் சும்மா அவங்க கிட்ட ஒரு பேச்சை போடுவோம். மா ஏம்மா இந்த பக்கம் வாங்கம்மா, இங்கே வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி வச்சிருக்கேன். என்ன கேள்வினா கடி ஜோக்கு. என்ன ஜோக்குன்னா, நம்ம கிழமை இருக்குல்ல, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், அந்த கிழமையிலேயே எந்த கிழமை வந்து ரொம்ப காஸ்ட்லியான கிழமை? என்னை வச்சு செய்யணும்னு பிளான் போட்டுட்டீங்க, வச்சு செய்யுங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னைய பார்த்து சொல்கிறீங்க, நான் ஃப்ரெண்டு கிடையாது. இங்கே பாருங்க, பொண்ணு. இங்கே பாருங்க, இன்ஜினியர் படிக்க வச்சதுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியாம ஒரு அம்மாட்ட வந்து நிக்கலாமா? ஒரு இன்ஜினியரை உருவாக்கின அம்மா டப்பு டப்புன்னு பதில் சொல்ல வேணாமா? 3 months ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க, இந்த கிழமையிலேயே ரொம்ப காஸ்ட்லியான கிழமை எது? வெள்ளிக்கிழமை எங்களுக்கு பிடிச்ச கிழமை, ஆனா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவான கிழமை. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்ரிசியேட். இன்ஜினியர் அம்மானு நிரூபிச்சிட்டீங்கம்மா. பிஹெச்டி, டபுள் இன்ஜினியர், ஒரு பிஹெச்டி, ஒரு ஒரு பெரிய நகை வேலை செய்யறவரோட ஒய்ஃப். வெரி குட் வெரி குட். கலக்குப்பா கலக்கு. எப்படி இது கூட தெரியாட்டா என்ன? நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்க குழந்தைகளா, சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி அடுத்த கொஸ்டின். எங்க ஓடுறீங்க? இங்க ஒரு கேள்வி நல்ல பதில் சொன்னானே எஸ்கேப் ஆக பாக்குறாங்க, விட மாட்டோம் நாங்க. நெக்ஸ்ட் கேள்வி. எங்க அக்கா கேக்குறாங்க, எந்த காட்டுலயுமே கிடைக்காத பூச்சி எந்த பூச்சி? இங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வாங்க. என்னமோ 2 பேரும் நாங்க வாங்க வச்சு செய்யறாங்க. செய்யலாம் இல்ல, வாங்க. அந்த கேள்வி, எந்த காட்டுலயும் கிடைக்காத பூச்சி அது என்ன பூச்சி? எந்த காட்டுலயுமே கிடைக்காத பூச்சி அது எந்த பூச்சி? என்ன வாய் இருக்கும்? என்ன பூச்சி மாதிரி? எந்த காட்டுலயும் கிடைக்காத பூச்சி, எந்த காட்டுலயுமே கிடைக்காத பூச்சி, இந்த பூச்சி, இந்த பூச்சி. இந்த பூச்சி எல்லாம் நான் பூச்சி இல்ல. எந்த பூச்சி? அது கண்ணாமூச்சி. இருக்குதே பிஎஸ்டி படிச்சிருக்கணுங்கிறது. பாத்தீங்களா, தெளிவா கடி ஜோக்க சொல்லி. ஆனா எனக்கு தெரியல 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 தெரியல. சரி ஓகே, நான் ஒன்னு கேள்வி கேக்குறேன். விடுங்க, இங்க வாங்க, நீங்க வாங்க. பிஎஸ்டி வாங்க, இங்க பிஎஸ்டி வராங்க, உட்காருங்க. ஓகே, நான் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இருட்டாணி ஒருத்தனை வந்து பாரு, ஒருத்தரை வந்து கீழே விழுந்துட்டாங்க கடல்ல. சரியா? கடல்ல விழுந்த பிறகு அவங்க வந்து தலை உள்ள போயிடுச்சு, கால் மட்டும் மேலேயே மிதந்துனே இருக்குது. ஏன் அப்படி? ஏன் தலை வந்து காலுக்குள்ள கடலுக்குள்ள போயிடுச்சு, கால் வந்து மேல இப்படி தலையில இருக்கு. அப்படி என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஒரு சமயம் ஃபிஷ்ஷா இருக்குமோ, பெரிய அதெல்லாம் டால் ஃபிஷ்ஷா தெரியும். அப்படியே மேல அப்படியே குதிக்கும் போது அந்த வால் மட்டும் நிற்கும், மண்டை உள்ள இருக்கும். இல்ல, சுறா. சுறா படம் பார்த்துட்டேன் நானு. மறுபடியும் ஒருத்தன் வந்து கடல்ல குளிக்க போனான். அவன் வந்து ஆபத்துல மாட்டி அவன் தலை உள்ள போயிடுச்சு, கால் எல்லாம் மேல வந்துருச்சு. அது எப்படி? எப்படி எப்படி? அவன் எல்லாருக்கும் கால் தானே உள்ள இழுக்கும் ஃபர்ஸ்ட், இவனுக்கு மட்டும் தலை உள்ள இழுத்துருச்சு. எப்படி? ஏன்? எதுக்கு? கல்ல வச்சிருக்கணும். இல்ல, அப்படியே வெயிட்ல இல்ல. ரோல் வந்து மீன் பிடிச்சி இழுத்துருச்சுன்னா இல்ல. போட்டா? இல்ல, பையன் விழுந்துடாண்டா போட்டான்றீங்க. என்ன யோசனைகள் இருக்காங்க. தலை மட்டும் ஏம்பி கொஞ்சம் யோசிங்க.
தெரியலையா? ஏன்னா அவன் தலகணம் பிடிச்சவனா. அடச்சே. எப்படி இந்த ஜோக்கெல்லாம் நம்மட்டு சொல்லலாமா? நியாயமா? என்னங்க நீங்க தானே சொன்னீங்க PhD படிக்க வச்சிருக்கேன். இருந்தாலும் அதுக்கு தகுந்த question கேட்கணும்ல. கண்ணாமூச்சி அல்லத்த அதுக்கு பரவாயில்ல. தகுந்த question கேட்கணும்ல. தலகணம். அறிவை யோசிக்கணும். எப்படி? அறிவு இல்ல, ஏராளம். chat GPT. நோ 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 ChatGPT. Yes, அச்சனுக்கு அறிவு ஏராளம், அதை விட ஆணவம் ஏராளம் ஏராளம். பாய். ஒன்னும் Bye, சொல்றதுக்கு bye, இல்ல. bye, bye. அவ்வளவுதான், அவங்க வேலை வந்துச்சுன்னு கிளம்பிட்டாங்க எல்லாரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.